இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை எண்ணாகமம் 13வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சொந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் உடனே போய் அதை சொந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை அதுதான். உடனே போய் சொந்தரிக்க போகிற ஆண்டவர் நமக்காக தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள், எத்தனையோ வார்த்தைகளை அவர் வேதத்திலே நமக்காக தந்திருக்கிறார். அத்தனை வாக்கு தத்தங்களும் நமக்கென்று ஆண்டவர் தந்திருக்கிறார். அத்தனை காரியங்களையும் நாம் இந்த நாளிலே சொந்தரித்துக் கொள்ள போகிறோம். அந்த காரியங்களை நாம் சொந்தரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்விலே இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள், பயத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி போடுவார். இந்த நாளிலே நீக்கி போட்டு நம்முடைய வாழ்விலே எவ்வளவு எதிர்மறையான் சுற்றிலும் எல்லாமே எதிர்மறையாக இருந்தாலும் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்கிற அந்த விசுவாச வார்த்தையை நாம் அறிக்கை செய்ய நம்மை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை விட்டு மாறும். வியாதிகள் நம்மை விட்டு மாறும். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை எளிதாய் சொந்தரிக்கும்படி பண்ணுவார். நமக்கு விரோதமாய் சத்துரு எவ்வளவு பெரிய காரியங்களை கொண்டு வந்தார், வெள்ளம் போல சத்துரு நமக்கு எதிரிட்டு வந்தாலும், வெள்ளம் போல நிந்தைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், பாடுகள் வந்தாலும், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்து வாயினால் அறிக்கை செய்ய இந்த நாளிலே நம்மை அந்த வாக்கு தத்தங்களுக்கு சொந்தரவாளிகளாய் ஆண்டவர் மாற்றுவார். நம்மை சொந்தரிக்கும்படி பண்ணுவார். எது கடினம் என்று நினைத்தோம், இது பிரச்சனை போராட்டம் என்று நினைத்தோமோ அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபையை தருவார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை இந்த காலை மோசேக்கு முன்பதாக ஜனங்கள் எல்லாரையும் கையமர்த்தி சொன்னதாக இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களை நாம் தியானிக்கும் போது எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது வனாந்தர பாதை வழியாய் நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கானானை சொந்தரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அவருடைய கோல், அவருடைய இலக்கு. அதுதான் வனாந்தர பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறார். அவர்கள் கிட்டத்தட்ட அந்த கானானை நெருங்கக்கூடிய நேரத்திலே கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், 12 கோத்திரங்களிலும் ஒரு தலைவனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு பிரபுவை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அந்த 12 பிரபுக்களை அந்த கானான் தேசத்துக்கு நீ வேவு பார்க்க அனுப்ப வேண்டும். ஏன்னா சீக்கிரமா நம்ம அதை சொந்தரித்துக் கொள்ள போகிறோம். அது வாக்குத்தத்த தேசம். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த தேசம். நான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த அந்த தேசத்தை நீங்க சொந்தரிக்க வேண்டுமே, ஆனால் நீ 12 தலைவர்கள், பிரபுக்களை தெரிந்தெடுத்துக் கொண்டு அவர்களை கானானுக்கு வேவு பார்க்க அனுப்பு என்று ஆண்டவர் மோசையோடு சொல்லுகிறார். மோசே உடனே இந்த 12 பிரபுக்களிலும் 12 கோத்திரங்களிலும் ஒவ்வொரு பிரபுவாய் அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அதிலே 2 பேர் மிகவும் முக்கியம். ஒன்று யூதா கோத்திரத்திலே எப்புனையின் குமாரன் காலேப், இன்னொன்று எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஆகிய ஓசேயா. இவருக்கு இன்னொரு பேருண்டு, யோசுவா. காலேப், யோசுவா இவர்களையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப இந்த 12 பேரையும் தெரிந்து கொண்டு அனுப்புகிறார் மோசே. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அவர் அனுப்புகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவன் அனுப்பும் போது அவர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும், அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ, கொஞ்சம் பேரோ அநேக பேரோ, அந்த தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ, அந்த பட்டணங்கள் எப்படிப்பட்டது, அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறார்களா, கோட்டையில குடியிருக்கிறார்களா, நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இழப்பமானதோ, அதில் விருட்சங்கள் உண்டா என்று நீங்க பார்க்கணும். அதோடு கூட அங்க இருக்கிற கனிகளில் சிலவற்றையும் எடுத்து கொண்டு வரணும். திராட்சை செடி பழுக்கிற காலமா இருந்தபடினால அவர் அப்படி சொல்லி அனுப்புகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, 12 பிரபுக்களும்
அவர்கள் கானான் தேசத்துக்கு வேவு பார்க்கும்படியாய் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். சீன் வனாந்திரம் தொடங்கி அவர்கள் ஆமாத்துக்கு போகிற வழியாக ரெகோபோ ரெகோப் மட்டும் ரேகோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்தார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த கானான் தேசத்தை அவர்கள் முழுவதும் சுற்றி பார்த்தார்கள். எபிரோனுக்கு போகிறார்கள். அங்கு ஏனாக்கின் குமாரனாகிய அஹீமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். ஏனாக்கு ஒரு ராட்சச பிறவி. அவர்கள் எல்லாரையும் பார்க்கிறாங்க. இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து வர சொன்னார் அல்லவா மோசே. அவர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். அடுத்து அங்கே எஸ்கோல் என்கிற ஒரு பள்ளத்தாக்குக்கு போகிறார்கள். அங்கே திராட்சை கொடி பெரிய குலையா இருக்கிறது. அதை அறுத்து கொண்டு 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு மாதளம் பழங்களையும் அத்தி பழங்களையும் கொண்டு வருகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எஸ்கோல் பள்ளத்தாக்கில் இருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாட்கள் வரைக்கும் சுற்றி பார்த்தார்களாம். பார்த்துவிட்டு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளை, மோசே ஆரோன் என்பவரிடத்துல சபையார் அவர்களும் சபையார் அனைவருக்கும் அவர்கள் பார்த்த ஒவ்வொரு காரியத்தையும் அறிவிக்கிறார்கள். தேசத்தின் கனிகளையும் அவர்களுக்கு காண்பித்தார்கள். எல்லாவற்றையும் காண்பிக்கிறார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர்கள் சொல்லுகிறாங்க பாருங்க, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. எல்லாம் நன்றாக தான் இருக்கிறது. பாலும் தேனும் ஓடுகிற தேசம், கனிகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஆனாலும் பாருங்க, எல்லாம் நன்றா இருக்கிறது. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம், ராட்சசர்களை கண்டோம். அமலேக்கியர் குடியிருக்கிறார்கள், ஏத்தியர், எபூசியர், எமோரியர் குடியிருக்கிறார்கள், கானானியர் குடியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நன்மையான காரியத்தை சொன்னாலும் அதோடு கூட ஒரு நேர்மறையான காரியத்தை சொல்லிவிட்டு அதோடு கூட எதிர்மறையான காரியம், ஒரு நெகட்டிவான காரியங்களையும் அந்த மனிதர்கள் அந்த ஜனங்கள் மத்தியிலே சொல்லி அந்த துர்செய்தியை ஜனங்கள் எல்லார் மத்தியிலும் பரவ செய்தார்களாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தமுள்ள தேசம், அது நன்றாக இருக்கிற தேசம். ஆனா அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கிறது. அத அந்த ஜனங்களிடத்துல எப்படி சொல்ல வேண்டும் என்கிற முறைமையின்படி சொல்லாமல் அது மிகவும் கஷ்டம். அது பலவான்கள் இருக்கிறாங்க, அங்க பெரியவைகளா இருக்கிறது, அதை நம்மளால எளிதாய் சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி எதிர்மறையான காரியங்களை சொல்லி பரம்ப செய்தார்கள். இந்த 12 பிரபுக்களிலும் 2 பேர் சொன்னேன் அல்லவா, காலேபும் யோசுவாவும். நூனின் குமாரனாகிய யோசுவாவும் காலேபும் மாத்திரம் அவர்கள் அந்த துர்செய்தியை பரப்பாதபடிக்கு நல்ல செய்தியை பரப்புகிறவர்களாயிருந்தார்கள். ஆகவேதான் அந்த நேரத்துல ஜனங்கள் எல்லாருக்கும் கோபம் வருது. இதை கேட்டோன்னு அழுகுறாங்க. இந்த தேசத்தை நம்ம இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வனாந்திரத்துல ஓடி வருகிறோம்? வனாந்தர பாதையில இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கானான் ஆண்டவர் தந்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை சொந்தரிக்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதா என்று ஜனங்கள் அழுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் எழும்பி அவர்களை கல்லறிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த நேரத்திலே காலேப் என்ன பண்ணுகிறார் பாருங்க, அவர்கள் எல்லாருக்கும் கையமர்த்தி, அவர்கள் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து கையமர்த்தி, நாம் பாருங்க எவ்வளவு பெரிய எதிர்மறையான சூழ்நிலைமையில அவர் சொல்லுகிறார், நாம் உடனே போய் அதை சொந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, அவங்களுக்கும் தெரியும் அங்க ஏனாக்கியர் இருக்கிறாங்கன்னு தெரியும், அது பெரிய பட்டணம் உள்ள தேசம் தெரியும், அநேக எதிரிகள் குடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியும். கர்த்தர் நம்மோடு இருப்பாரே, ஆனா நம்ம அதை எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஏன் பயப்படுகிறீர்கள்? நாம் ஜெயித்துக் கொள்ளலாம். கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை இந்த வனாந்தரத்திலே நமக்கு நடத்தி தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியங்கள், அதிசயமான காரியங்களை நடத்தினார் அல்லவா? அவர் நம்மை கைவிட்டு விடுவாரா என்ன? அவர் நிச்சயமாய் நம்மை அந்த வாக்குத்தத்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி பண்ணுவார். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று
நல்ல செய்தியை அந்த காலேப் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆனா அவர்களோடு கூட வந்த மனிதர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நம்மாலே எதிர்க்க கூடாது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது நம்முடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. இது மிகவும் பெரிதான காரியம். இது எப்படி என் வாழ்வில நடக்கும்? இந்த வியாதி எப்படி என்னிலிருந்து சுகமா எனக்கு சுகமா கிடைக்கும் இந்த வியாதியிலிருந்து? எப்படி இந்த கடன் பிரச்சனை என்னால மாற்ற முடியும்? எப்படி இவ்வளவு பெரிய காரியத்துல எனக்கு ஜெயம் கிடைக்கும்? இதெல்லாம் முடியாது, முடியாது என்கிற எண்ணங்கள் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே நம்மை மேற்கொண்டு விடுகிறது அல்லவா? அந்த நேரத்துல நாம் சொல்ல வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் அதை எளிதாய் சொந்தரித்துக் கொள்ளுவேன். இந்த காரியத்தை நான் ஜெயித்துக் கொள்ளுவேன். இந்த காரியத்தை நான் ஜெயித்து ஜெயம் எடுப்பேன். என்னுடைய வாழ்விலே என் கர்த்தர் என்னோடு இருந்து எல்லாவற்றையும் சகலத்தையும் நன்மையாய் செய்து முடித்து தருவார். எனக்கு தந்த வாக்குத்தத்தம் அது நிலையானது. அது ஒருபோதும் மாறாது. அந்த வாக்குத்தத்தத்தை என் தேவன் என்ன நான் சொந்தரித்துக் கொள்ளும்படி பண்ணுவார் என்று அறிக்கை செய்யணும். பிரியமானவர்களே, பாருங்க, அவங்க கொஞ்சம் தான் அந்த காலை பாருங்க, 2 பாசிட்டிவான விஷயம் தான் சொல்றாங்க. நெகட்டிவான விஷயங்கள் பாருங்க எத்தனை. அது நம்மால முடியாது. அவர்கள் பலவான்கள். அது பட்சிக்கிற தேசம். அங்க இருக்கிற ஜனங்கள் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சஸ்தர்கள் இருக்கிறாங்க. அவங்க பார்வைக்கு நாங்க சின்னவர்கள் போல இருந்தோம். வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் அப்படின்னு துர்செய்தி தான் நிறைய இருந்தது. பிரியமானவர்களே, துர்செய்தியிலும் 2 மனிதர்கள் நற்செய்தியை பரம்ப செய்தார்கள். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? எதிர்மறையான எண்ணம் உங்களை மேற்கொள்ள விடவே கூடாது. நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய ஆத்மாவில் அது மேற்கொள்ள கூடாது. அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், அது மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமே, வசனத்தினால ஜெயம் எடுக்கணும். வார்த்தைகளை அறிக்கை செய்யணும். என் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அது நிச்சயம் நிறைவேற்றுவார். நான் அதை சொந்தரித்துக் கொள்வேன். அது என் ஆண்டவர் எளிதாய் அதை ஜெயித்துக் கொள்ள எனக்கு பலனை தருவார். அவருடைய பலன் எனக்கு போதும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். அவர் எனக்காய் எல்லாம் செய்து முடிப்பார் என்று விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யும் போது நம்மை சுற்றி இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை நம்மை விட்டு அகற்றி, எதிர்மறையான மனிதர்களை நம்மை விட்டு தூரப்படுத்தி, ஆண்டவர் தந்த வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்க ஜெபிக்க அதை உரிமையாக்கி கொள்ள கொள்ள நம்முடைய வாழ்விலே அற்புதங்கள் நமக்கு தானாய் வந்து சேரும். அன்பான தெய்வ பிள்ளைகளை, சோர்ந்து போக வேண்டாம். ஒன்று மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான மனிதர்களை நம்மை விட்டு தூரப்படுத்தி, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன். நான் எளிதாய் அதை ஜெயித்து வெற்றி பெறுவேன், சுகம் பெறுவேன், ஆரோக்கியம் பெறுவேன் என்று அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் இந்த வார்த்தையின்படி இந்த நாளிலே நம்ம எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தை செய்வா. இந்த வார்த்தையை அதிகமாய் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா.